ஸோ இது பார்த்திங்கன்னா செரா டொயோட்டா படையப்பால் வந்துருக்கு பார்த்திங்கன்னா அதை மென்ஷனே பண்ணியிருக்காங்க. இதான் அது டொயோட்டா. சுப்ரா மாதிரியே இருக்குல்ல, ஆனால் அது இல்லை. இது 1991 ப்ரொடக்ஷன். இது மாஸ்தான் நினைக்கிறேன். மாஸ்தாவே தான். அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா மாஸ்தா RX 8 2004 ப்ரொடக்ஷன். வேறு லெவலில் இருக்குல்ல, எவ்வளோ மேசிவான லுக்காக இருக்குது பாருங்களா. மைசூர் மகாராஜாவா? வருங்க ஹெஸ்பானோ ஜூசா இருக்குன்னு வருங்க. இது ஃப்ரண்ட் சைடு மேசிவ் லுக். இது இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு, பயங்கரமாக இருக்குது. மைசூர் இந்த காருங்க. இந்த காரை எங்கே பார்த்துருக்கோன்னா ஃபஸ்ட்டாக இனிஷியலி எங்கே பார்த்தா MIB மேன் இன் பிளாக் மூவிங்க. பாருங்க உள்ள எல்லா அசம்பிளியுமே இருக்குது. உள்ள சவுண்டு பாருங்க. GD கார் மியூசியம். பைக் ஃபுல்லாகிடுச்சுன்னாங்க, அதனால் வெளியவே போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வெளியவே போட்டாச்சு பைக்கை. ஸோ உங்களுக்கு வெல்கம் பேக் டு விண்டேஜ் வில்ல. நாங்கள் ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புத்தூரில் GD மியூசியம் வந்திருக்காங்க. ஸோ டிக்கெட் கவுண்ட்ரு தேடி அலைஞ்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா GD மியூசியம் தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி போயிட்டு கார் மியூசியம், அதுக்கப்புறம் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் அந்த மியூசியமும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கார் மியூசியம் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கார் மியூசியம். அதில் அடிச்ச இதுதான் கார் மியூசியம். ஸோ உள்ளே போயிட்டு சயின்ஸ் ஃபஸ்ட்டு காரு, அப்புறம் தான் சயின்ஸ் எல்லாம் உன்னோட ப்ரியாரிட்டி. பாருங்க சூப்பராக இருக்குது. அங்கே GD மியூசியம் என்ட்ரன்ஸு உள்ளே போயிட்டு, ஆனால் இங்கே சவுண்டெல்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் பேசணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா டோக்கன் கவுண்டர், டிக்கெட் கவுண்டரு 4 கவுண்டர் இருக்குங்க. ஏதோ ஒரு கவுண்டரில் போய் எடுத்துகிட்டு இன்றைக்கி ரெண்டுக்குமே எடுத்துடலாம். காருக்கும் எடுத்துடலாம், ப்ளஸ் அந்த டெக்னாலஜி சம்திங் அந்த இது அதுக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஓகே அவ்வளோதாங்க. நம்ம வந்து GD மியூசியமுக்கான டோக்கனை வாங்கியாச்சு டிக்கெட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ரிப்பன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரிப்பனையும் வேர் பண்ணிவிட்டு உள்ளே போனால் தான் ஒன்று சயின்ஸ்க்கும் ஒன்று பார்த்திங்கன்னா கார் மியூசியத்துக்கும் உள்ளே விடுவாங்க. வெல்கம் டு GD மியூசியம். ஸோ இங்கே தான் நம்ம இங்கே இருக்கோம். இதுக்குள்ளே பூந்து வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைமிங்க்கு இதெல்லாம் டிக்கெட்டு, எக்ஸ்பெரிமெண்ட்டு, சயின்ஸ் சென்ட்ரு, கார் மியூசியம், சயின்ஸ் மியூசியம் காம்போ. நம்ம போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா காம்போ. அதான் ஒரு ஆளுக்கு 175 சம்திங் நம்ம சொன்னாங்க. 350 ருபீஸ் இது. இங்கே பார்த்தீங்களா ட்ரீ ஷேப்பில் இருக்குது. பாலெல்லாம் போயிட்டுருக்கு. இதுதான் GD. இப்போ தெரியும் பாருங்கள், கடையில் இருக்குங்க. உள்ளே ஏதாவது வேணும்னா கூட வாங்கிக்கலாம் போல். பாருங்கள் டாய்ஸ்லாம் இருக்குது, என்ன வாங்கிக்கலாம், நிறையா இருக்குது. எங்கே ஆமாண்டா ட்ரோனில் இருக்குது. டாய் ட்ரோனா ஒரிஜினல் ட்ரோனான்னு தெரில. 22,400 6000 இது. ஜாவா லைனு. ஆமாம் இது ஜாவா கிளாசிக்கு. ஜாவா இது 42ன்னு நினைக்கிறேன். இல்லை அதுவும் கிளாசிக் தான், எல்லாமே கிளாசிக் தான், ஆனால் கலர் தான் வேறு. இது வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. இது BMW. இது S1000RR. அது என்னது டுகாட்டின்னு நினைக்கிறேன். வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் வந்து இந்த லெஃப்ட்டு இதுக்குள்ளே போனால் இதுங்க. ஓகே, நம்ம வெளியே ஷட்டர் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது டேரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு இதுக்குள்ளே போய்க்கலாம் போல். அண்டர் கிரவுண்டில் இருக்குது போல். இங்கே பாருங்க GD மியூசியம். GD த பர்சன் பிஹைண்ட் தீஸ் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். வீலு என்னென்னமோ போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த கார் இது என்ன கார்? ஆமாம், ஆனால் அந்த படத்தில் வரும்ல அது கிளாசிக் ஸ்டைலில் இதெல்லாம். லைட்டிங் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க ஸ்டீம் காரு, ஸ்டான்லி ஸ்டீம் காரு, எலக்ட்ரோ வேகன். இது பாருங்க ஆட்டோ மாதிரி இருக்குது. ஆமாம், ஸோ இது வந்து அவ்வளோதாங்க. டிக்கெட்டை வந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் உள்ள போகலாம். இதான் என்ட்ரி. இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆடியோ ரைட்டு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த லேடி தான். GD கார் மியூசியம் கோயம்புத்தூர். ப்ளீஸ் டோன்ட் டச். எதுவுமே டச் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க.
பென்ஸ் இன்வென்ஷன் தி ஆட்டோமொபைல் 1886. பார்த்தீங்களா, ஒரிஜினல் லேடி மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி எப்படின்னு ஸ்டீம் இன்ஜின் நினைக்கிறேன். இது ஸ்டீம் இன்ஜினா என்ன மெக்கானிசமே தெரியலையே. நீங்கள் எங்கே போட்டிருக்காங்க இதோட எக்ஸ்ப்ளனேஷன். A 4-stroke single cylinder engine, horizontally mounted. Okay. இதாங்க சிங்கிள் சிலிண்டர் எப்படி பம்ப் ஆகுது. பென்ஸ் மோட்டர் வேகன் ரெப்ளிகா. இயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1886. சிங்கிள் சிலிண்டரு 1000 சிசி 1 bhp. 13 கிலோமீட்டர் தான் ஸ்பீடா. சேஸ் நம்பர் போட்டுருவாரு பென்ஸ். ஆமாங்க, இங்கே வருங்க சேஸ் நம்பர்லாம் தெளிவாக இருக்குது. தமிழ்நாடு வெஹிக்கிள் டிஎன்ல இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த காரோட பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, 40 mph ஸ்பீடுக்கு 1927 அங்கே போட்டிருக்கு. இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். 1927 the first production model Ford was completed. ஓகே, 1908 இங்கே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் மாடல். பயங்கரமாக இருக்குல்ல பாருங்கள். இயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது வந்து 1926. அமெரிக்கா வந்து இன்லைன் 4 சிலிண்டரு. ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி இன்லைன் 4 சிலிண்டர். ஆக்சுவலி இப்போ இருக்கிற சூப்பர் பைக்ஸே இன்லைன் 4 சிலிண்டரு. இது வந்துக்குங்க. அப்போ இதில் பழைய மேட்ரு. 20 ஹார்ஸ் பவர், 2 சீட்ரு. ஆமாம், 2 சீட்ரு தான். இங்கே ஒரு சீட்ரு, அங்கே ஒரு சீட்ரு. சைடில் பாருங்கள், என்னதோ வைக்கிறதுக்கு பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு இருக்குது. லைட் எத்தச்சோட்டு இருக்குது. இது பார்த்தா கொடியோடு இருக்குது. எங்கே உள்ளே பாருங்கள், அமெரிக்கன் ஃப்ளாகு. ஆமாம், இதை சுற்றி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியா? யார் சொன்னா? இதை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஓகே, மக்களே பார்த்துக்கோங்க. இதை சுற்றி விட்டால் ஸ்டார்ட் ஆகிரும் இன்ஜினு. 70 கிலோமீட்டர் ஆகுங்க. 60 to 70. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதை பார்க்க ஒரு புல் மாதிரி இருக்கு பாரு, மாடு மாதிரி, பைசன் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு Volkswagen Beetle தான். Volkswagen MDBன்னா என்னன்னு தெரில. மெட்ராஸ் ஒரு வேலை என்னன்னு தெரில. ஆனால் இல்லை இது லோக்கல் வண்டியே கிடையாது. கீழே இருக்கிறதெல்லாம் வந்து வேறு இதுன்னாங்க. Volkswagen இங்கே போட்டிருக்கு. இயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1969. நம்பர் ஆஃப் ப்ரொடியூஸ்டு எத்தனை? 21 லட்சத்தி சம்திங். 20 லட்சமாக என்னன்னு தெரிலது. ஒரு 2 கோடிங்க. 2 crores கார், 2 கோடி காரு. Volkswagen ஜெர்மனி 1500 சிசி. மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 90 கிலோமீட்டர். பயங்கரமாக இருக்குல்ல. அந்த படத்தில் பார்த்தது இந்த காரு இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறோம். காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரி இன்ஜின் தாங்க வச்சுருப்பாங்க. அவங்க வச்சோடு இருக்குது எல்லாமே. வண்டி பாடி முடிக்கிறது லைலாண்டில் இன்ஜின் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, காரை 2 வெட்டி கேக் மாதிரி வெட்டி வச்சுட்டாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே Volkswagen தான். 2 கட் பண்ணி எடுத்துட்டாங்க பாதியாக. Volkswagen எவ்வளோ பெருசு இருக்குது காரு பாருங்க. வேரியன்ட் டைப் 3. இயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1969. எவ்வளோ ஸ்பீடு? 1500 சிசி. ஏர் கூல்டு இன்ஜின். நிக் நேம் பேன்கேக் இன்ஜின். ஆமாம், பேன்கேக் இன்ஜின். ஏன் பேன்கேக் மாதிரி இருக்கோ பாருங்க. இதெல்லாம் என்னது உள்ள இது எடுத்து வச்சுருக்காங்க. உள்ள ரியர் வீல் டிரைவ் லே அவுட். ஓகே, இன்ஜின் அங்கே இருக்குது. அப்போ இது எதுக்கு? ஏதாவது பொருள் வச்சுக்கிறக்கா என்னமோன்னு தெரிலங்க. ஆனால் இன்ஜின் ஃபுல்லாக அங்கே இருக்குது பாருங்கள், மெயின் பார்ட்டெல்லாம். ஆமாம், இன்ஜினே பின்னாடி இருக்குது. அந்த இடத்துல இருக்குல்லாம். கியர் லிவரு, ஹேண்ட் பிரேக்கு. இது என்னன்னு தெரில. இன்ஜினோட மேல் கேசிங் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா Citroen. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவி Citroen, அந்த ஈவி கார் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு கார் ஆட்டக்குதுங்க. 1948. ஆனால் நம்மளால் இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறான். ஃப்ரான்ஸு ஆர்ஜின். 4 டோரு செதான் கேன்வாஸ் டாப்பு. கேன்வாஸ் ஓகே, அது வேணும்னா மடிச்சு விட்டுக்கலாம். அதை கேன்வாஸ் டாப். அது இது செடான் மாதிரியே இல்லையே. ஆனால் நீளமாக தான் இருக்குது. இங்கே இருக்க எல்லா காருமே செடான் தான். 375. ஆமாம், அங்கே ஒரு செடான் கேன்வாஸ் டாப்.
இருக்குது பாருங்கள், ஃபியாட்டு நோவா 500 1957 இட்டாலி. 53 மைல் பர் ஹவர் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? ஒரு 100 இருக்கும்னு நினைக்கிறேன். டாப் ஸ்பீடு 90 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியாட்டு ரொம்ப கார் ரொம்ப சின்னதுங்க. இது 800. இது பாருங்க, இது மாதிரியே இருக்கு, நம்ம அம்பாசிடர் மாதிரியே இருக்குல்ல, மினி அம்பாசிடரு. பேரே அதான், மினி மைஃபர் பிரிட்டிஷ் மோட்டார் கார்பரேஷன், யுனைடெட் கிங்டம். டிஎன்ஆ ஆமாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள், தமிழ்நாடு. 2 டோர் சலூன், லாக்கிங் ஃபியூல் கேப். 2 டோர். ஆமாம் 2 டோர் தாங்க. 2 டோரா 4 டோர்? அதுக்கு 2 டோர் தாங்க. இங்கே மட்டும்தான் இது இருக்குது இருக்காங்க பாருங்கள். இட்டாலிஸ் ஃபியட், பிரிட்டன்ஸ் ஃபேஷன் ஐக்கன். இந்த மினி இந்த கார் தான் பிரிட்டனோட அழகான ஒரு காராக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா போஷாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த காரு தான். என்ன கார் இது? ஸோ இது பார்த்திங்கன்னா செரா டொயோட்டா. படையப்பால் வந்துருக்கு பார்த்திங்கன்னா, அதை மென்ஷனே பண்ணியிருக்காங்க. இதான் அது டொயோட்டா. சுப்ரா மாதிரியே இருக்குல்ல, ஆனால் அது இல்லை. இது 1991 ப்ரொடக்ஷன், ஜப்பான். 1500 cc, 2 டோர். நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர். ஆமாட்டா, 15,000 கார் தானா? வர்றா 15,500 கார் தாங்க. இது ரேருங்க. அப்போது அதில் ஒன்று இங்கே இருக்குன்னா, இப்போ உலகத்தில் எத்தனை இது இருக்குது. ஆனால் பக்கா செடான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இதுதான் இது மாஸ்தா நினைக்கிறேன். மாஸ்தாவே தான். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, மாஸ்தா RX 8 2004 ப்ரொடக்ஷன், ஜப்பான். 1300 cc-ங்க, 230 போகும் டாப் ஸ்பீடு. 4 டோர். இதுக்கெல்லாம் 4 டோரா? 2 டோர் கொடுத்தாலும் ஜம்மன் இருக்கும். வேறு லெவலில் இருக்குல்ல, எவ்வளோ மேசிவான லுக்காக இருக்குது பாருங்களா. பயங்கரமாக இருக்குல்ல, பொம்மை கார் மாதிரி இருக்குடா பார்க்குறக்கு. எப்படி இருக்குது பாரு. இந்தியா கார் ஜெய் ஹனுமான் ஜி. மேலே இந்த இடத்துல ஜெய் ஹனுமான் ஜி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். இந்த காரும் இந்த டொயோட்டாவும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் டொயோட்டா கலர் ஒரு மார்க்கமாக இருக்குது. அதே ப்ளூவில் இருந்துருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் இதுவே பயங்கரம் தான், செம்மையாக இருக்குது. பொம்மை காரு சின்ன பசங்க வச்சு விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க காரு. போட்டிருக்குது பாருங்கள், ரோட்ரி இன்ஜின். இது இன்டெக் மோடு, கம்ப்ரெஷன் மோடு, எக்ஸாஸ்ட்டு. மாஸ்தா RX 8 வாங்கிக்கல் இன்ஜின். பயங்கரமாக இருக்குல்ல. இது வாஸ் ஸ்போர்ட்ஸ் கார் மேனுஃபேக்சர்டு பை மாஸ்தா மோட்டார்ஸ். 37 இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்குங்க இந்த காரு மாஸ்தா. இன்ஜின் ஆஃப் இயர் 2003. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. பயங்கரமான ஒரு செதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. இது இவால்யூஷன் ஆஃப் இன்ஜின். இப்படி தான் இன்ஜின் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவல்யூஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ஃப்ளைட்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்ஜின். இது 800 வருதா? ஆமாம். ஸ்டீரிங் வருங்க அப்படின்னு. இதுதான் மெக்கானிசம். இங்கே திருப்ப அப்படியே அங்கே பிரேக் பேடோட ரொட்டேட் ஆகிருப்பார். எங்கே இந்த ராட் ரொட்டேட் ஆகிருப்பார். அதான் இந்த ராடை ரொட்டேட் பண்ணி விட்டு அது இது பண்ணுது பார்த்தீங்களா. இது ஏரோப்ளைன் கைண்ட் ஆஃப் இன்ஜினு. ஸோ தான் இது ஏரோப்ளைன் இன்ஜின் இப்படி தான் இருக்கும். இங்கே போட்டிருக்க பாருங்கள், இது க்ரீன் கலர் ஏரோ மாட்யூல். இப்படி தான் இருக்கும். இது இங்கே ஸ்விட்ச்சு போட்டோம்னா இது பாருங்க, மொத்தம் ஆப்ரேஷனையும் காட்டுது. உள்ள எல்லாமே மூவ் ஆகுதுங்க, பிஷ்னோட மூவ் ஆகுது எல்லாம். டோன்ட் டச் டியூரிங் ஆப்ரேஷன். வேறு லெவலில் இருக்குல்ல, எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆனால் இதாங்க ஜெட்லலாம் இருக்கும், சும்மா புயல்லாம் இருக்கும். இதே தான் இதுவும். இது பாருங்கள், இதுவும் எப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா பிரேக் படணும், பிரேக் ஷோ இது. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், ஃப்ளை வீலு, கேஸ் செலக்டாரு, டார்க் கன்வெர்ட்ரு, ஹவுசிங். எங்கே நம்பர் மட்டும் போட்டிருக்காங்க, அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓ, இங்கே போட்டிருக்காங்க. இதாங்க இன்ஜின், ஆட்டோமேட்டிக் இன்ஜினு. அங்கே போட்டிருக்க பாரு, அது ஃப்ளை வீல் 1 நம்பர் இங்கே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு, இதுவும் கிளச் அசம்பிளி. இது பாருங்க ட்ரெயின் இன்ஜினாட்ட என்ன V8 இன்ஜினா?
இன்ஜினியரிங் மார்வல் கனெக்டிங் ராடு ரேக்ராம் செட்டு பிஸ்டனு இதெல்லாம் டீசல் புல்லட்டோட இதில் பார்த்தது. அது ராக்ராம் நாமு ஸ்டிங்கர் V8 இன்ஜின் பாருங்க. இதில் 4 V8ஓட மினியேச்சரு மட்டி தூள் கலப்புன்னு நினைக்கிறேன் பர்ஃபார்மன்ஸு. ஏய் பெட்ரோல் தான்டா இங்கே இருக்கு பாடுறா பெட்ரோல் கேனு. ஸோ இதை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இன்ஜின்னு. செகண்ட் கியர் என்கேஜ் பண்ண இந்த இடத்துல கிளச் இந்த இடத்துல வரும் தெரியலையே. சுத்த தான் சேஞ்ச் ஆகுது. ஓடு தேர்டு ரிவர்ஸ் இருக்கா? இது செகண்டு. சரியா? இங்கே எங்கடா ஸ்பீடு எங்கடா டிஃப்ரென்ஸ் ஆகுது? ஃபஸ்ட்டு இங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது. பாருங்க ரன்னிங் மெக்கானிசம் இது. கூலிங் சிஸ்டம்னு போட்டிருக்காங்க. தெர்மோஸ்டாட்டு ரேடியேட்டர் ஃபேனு இது இல்லை ரன்னிங்கில் இருக்குடா. ரேடியேட்ரு இதில் வந்து ஆக்சுவலி வந்து இன்ஜினில் இருக்க ஹீட்டை வந்து டிரான்ஸ்மிஷன் அதுக்கு ப்ரெஸ் பண்ணால் கூலிங் வர்றா. இந்த இன்ஜினுக்குள்ளே கூலண்ட் ஆயில் இது பார்த்திங்கன்னா கார் இன்ஜின். பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கியரு கிளச் அமுத்திட்டு இங்கே சேஞ்ச் ஆகுது பாருங்க. நெக்ஸ்ட் கியரு செகண்ட் கியர். வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு டைம் ஃபிசிக்கலாக பிஸ்டன் உள்ளே ஏரியாங்கிறத பார்க்குறேன். செட் இன்ஜின் சைக்கிள் கான்செப்டில் ஃபோர்ட். இது பார்த்தீங்களா ஜிடி நாயுடு ஃபஸ்ட்டு மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்குன்னு ராயல் என்ஃபீல்டு தான் இருக்குது. அதான் ராயல் என்ஃபீல்டு ஆர்லி அதெல்லாம் பழசு இப்படி தான் இருக்கும். ஆர்லி டேவிட்சன் ஃபஸ்ட்டு பாருங்க கார்பரேட்ரு இன்ஜின் படலெல்லாம் இருக்கு பாருங்க. இது என்ன வண்டினே தெரில. அங்கே இருக்கு இந்த வண்டி தான் பார்த்துக்கணும். எப்படி கொண்டு மாஸ்தாவோட பேக் சைடு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா மாஸ்தா RX மத்திய பிரதேஷ்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ பெருசுன்னு லாரி மாதிரி என்னென்னமோ எழுதியிருக்காங்க. இயர் மாடல் 1925 மைசூர் மகாராஜாவா? பாருங்க ஹெஸ்பானோ ஜூசா 1925 2000 கார் தாங்க தயாரிச்சிருக்காங்க ஃப்ரான்ஸில். அதில் ஒன்று இங்கே இருக்குது பார்த்துக்குங்க. அப்போ எவ்வளோ ரேரஸ்ட் பீஸுங்க. 6 டோர்ஸ் அதான் 135 கிலோமீட்டர் போகுது டாப் ஸ்பீடு. இவ்வளோ பெருசு இருக்குது. இருக்குன்னு வருங்க. இது ஃப்ரண்ட் சைடு மேசிவ் லுக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்குது. மைசூர் இந்த காரை எங்கே பார்த்துருக்கோன்னா ஃபஸ்ட்டாக இனிஷியல் எங்கே பார்த்தா MIB மேன் இன் பிளாக் மூவிங்க. பாருங்க உள்ள எல்லா அசம்பிளியுமே இருக்குது. உள்ள பாருங்க நமக்கு தேவையான வாட்டர் கேனு கண்ணு அது இதுன்னு இருக்கும். இங்கே வந்து ட்ரிங்க்ஸு அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. மேன் இன் பிளாக் யாராவது பார்த்தீங்களா அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகம் இருக்குது யாராவது சுட்டி டிவியில் இல்லை ஹாலிவுட்டாகவும் வந்திருக்கு. எவ்வளோ நிலம் வருங்க. எவ்வளோட அடி இருக்கும்? 10 அடி இருக்குமா? பாருங்க எங்கேருந்து இது வரைக்கும் இருக்குங்க. மக்கா உள்ளே வருங்க பெட்டுக்கிட்டலாம் இருக்க மாட்டேங்குது. உள்ள லைட்டிங்கோட இருக்குது. எங்கே இருக்கு? உள்ள டிவிலாம் இருக்குன்னா எனக்கு ஒன்றும் தெரில. மாதம் காரு ரொம்ப பெருசுங்க. என்னன்னே தெரில. இங்கே போட்டிருக்கு கேடலாக் சிவிலி 4000 சிசியா? அது 6000 சிசி. அது இங்கே போட்டிருந்துச்சு. அது போட்டேன் 4000 சிசிங்க. அந்த காரோட மேனுஃபேக்சர் தான் இந்த காருமே போட்டது. கடலிக் டெவில்லி லிமோசின் இதுவும் 4000 சிசி. 4 டோர் தாங்க. ஆனால் எவ்வளோ பெருசு இருக்குது. படம் சொல்லியிருக்காரு. GTL வர மாதிரி இருக்குது.
தட் பேக்கர் பிரசிடென்ட் கிளாசிக் 1958 V8 இன்ஜின். கொஞ்சம் குறுக்க போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்டா, சூப்பராக இருக்கும். இது வருங்க. ஆமாடா, சொப்பன சுந்தரி கேட்குறேன்டா. ஆமாங்க. இது பாருங்க, இந்த அம்பார்த்தாங்காய் மாதிரி இருக்கு. எவ்வளோ பெருசு. அது அம்பாஸ்டரில் வந்து இது பாருங்க, இது அம்பாசிடர் 4 அம்பாசிடர் சேர்த்து மாட்டேங்குது. 1949 5000 சிசி. ஆமாம், இத்த சூடு வண்டி தள்ள வேண்டாமா? எவ்வளோ பெருசு பாருங்க. எவ்வளோ தூரம் பின்னாடி வந்துட்டா தெரியுமா? இப்போ பயங்கர பெருசுங்க. அந்த காலத்து காடிசாவா? கோல்ஸ் மொபைல் டெல்டா 88 ஜென்ரல் மோட்டர்ஸ். ஜென்ரல் மோட்டர்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இது வந்து டெல்டா 88. அங்கே ஒரு நிற்கிது பாருங்க, டைனமிக் 16. இதுதாங்க அது. இதுவுமே வந்து இதே கார் தான், ஆனால் டைனமிக் 16 போட்டிருக்கு மாடல். இதுவும் மட்டும் எங்கப்பா எத்தனை இன்ஜின் 238 CO 6 சிலிண்டர் இன்ஜின். சிஓன்னு என்னன்னு தெரியல. ஆடாஸ் செவர்லே. செவர்லேட்டோட கார் இது. செவர்லே 1947 214 CO 125 டாப் ஸ்பீடு. இதெல்லாம் 125, இதெல்லாம் 100 போகிறதே பெரிய மேட்ருங்க. இத்தச்சோடு பாடியை வச்சுட்டு உட்காந்துக்கா அவ்வளோதான்டா. இங்கே அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே இதை இங்கே இருக்குது பாருங்க. இதுவும் செவர்லே தான். பட்ராயில் கொடுத்து வேணால் செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, செவர்லே ஏஇ இண்டிபெண்டன்ஸ் USA 3000 சிசி. இது பாருங்க, இங்கிலீஷ் படத்தில் இந்த இதில் கூட வந்திருக்குங்க, ஆர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார்ல, அந்த படம். இதுவும் செவர்லே ஏஇ கேபிட்டல். அதுதான்டா. இதுவும் பயங்கரமாக இருக்குடா. இது டாஜ் பிரதர்ஸ் விக்ட்ரி 6 பயங்கரம் இருங்க. 1929 வீடியோ வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லா காரையுமே வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, பயங்கரமான கார், எல்லா காரையும் காட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் மெதுவாக தான் பேசுவோம். அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஆனால் கார் வந்து மேக்ஸிமம் எல்லா காரையும் பார்க்க ட்ரை பண்ணுறோம். இந்த வழியே சுற்றி இதில் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படி போகலாம். ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்க. ஃபன் டிசைன் பாருங்க. ஏரோப்ளேனோட டிசைன் இருக்குது இதில். உட்கா இந்தியன் டிரான்ஸ்போர்ட். ஓ, நம்ம இந்தியன் கார்லாம் மேலேங்க. அதையும் போய் பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு முடிப்போம். இது ஓகே. ஆனால் இதில் எவ்வளோ ரேட்டு வரும்? இங்கே இருக்க எல்லா காரும், ஒரு காருமே கோடிக்கணக்கில் வருங்க. மோரிஸ் 8 சீரிஸ் கார் 23 HP. இது பயங்கரமாக இது பாருங்க எப்படி இருக்குது. டாலிமர் செஞ்சுரி மார்க் 2 கன்வென்ட்ரி யுனைடெட் கிங்டம். ஆஸ்டின் 7 ரபி. சூப்பராக இருக்குல்ல. தான் சிக்கன் இருக்கு பாருங்க. இதுவும் அதே தான், ஆஸ்டன் மினியானா. இது மார்க் 1 சின்ன கார். அப்படியே பக்கத்தில் பாருங்க மிருகம். இதுவும் சின்ன மிருகம் தான். ஆஸ்டன் 8 எல்லாம் ஒரே சீரீஸ் தான் போல். எல்லாம் ஆஸ்டின். இந்த கார் நிறைய பிடிச்சிருச்சு போல், வாங்கி வச்சுட்டார் நிறைய கலெக்ஷனு. இதுதாங்க மிருகம். வித்தச்சோட்டு இருக்குன்னு வருங்க. இது ஆஸ்டன் ஸ்ரீலைன் A125 Wolseley 8 சீரீஸ். இதுவும் அதே தான். இது வேறங்க, இது வேற. வாக்ஸ்ஹால் வைன் எக்ஸ்.
ஃபோர்ட் கொட்டினா மார்க் 5 பயங்கரமாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்களா ஞாபகம் தான் உங்களுக்கு? தாமஞ்சேரியில் அந்த அந்த வண்டிங்க இது. இதெல்லாம் நேரில் நிற்க பார்க்குறோம். நாய் பிடிக்கிற வண்டி. ஆனால் நாய் பிடிக்கிற வண்டிலாம் இல்லை, ஜெம்மான வண்டி. நான் இதை ஃபஸ்ட்டு பார்த்தது நாங்கள் வந்து டாமஞ்சேரியில். அது எப்படி அந்த படத்தில் ஒன்று பார்த்தோமோ அது. அப்புறம் எம்ஐபியில் பார்த்து அந்த காரு, நீட்டமான காரு. இதுவுமே பாருங்கள் ப்ரீமியமாக இருக்குது. இது கார் மாதிரியே இல்லைங்க, இது குதிரை வண்டி மாதிரி இருக்குது. இது இங்கே பாருங்க, எங்கே போயிட்டுருக்கு? ரோல்ஸ் ராய்ஸ் 1925 2000 யூனிட் தாங்க. அதுலேயே ஒரு யூனிட் இங்கே இருக்குது. ஆனால் இது எப்படி இருக்குன்னு பாருங்க, குதிரை கார் மாதிரியாக இருக்குது. இது குதிரை வண்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. மேலெல்லாம் பாருங்கள் எதுவுமே இல்லை. உள்ளெல்லாம் பாருங்களேன், இங்கே உள்ளெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அது பிராண்டு ரோல்ஸ் ராய்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள் இன்ஜினு, இந்த கிளச்சு, பிரேக்கு இதெல்லாம். முன்னாடி ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். ஓகே தான். ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாமே மேசிவ் லுக்காக இருங்க, பயங்கரம். எப்படி தான் மனுஷன் இத்தனை கலெக்ஷன் பண்ணாருன்னு தெரில. இதுவும் பாருங்க சின்ன. இது என்னடா இது, ஒரு ஆள் ஓட்டுறது சின்னதாக இத்திரி கொண்டுருக்குன்னு பாருங்களேன். என்னது காய்ஸ், இதை பாருங்க 3 சக்கரம் தான். அங்கே 2 தான், அங்கே 1. 3 வீல் தாங்க இதுக்கு. இது பாருங்க BMW கார் அறுத்துட்டா. ஃப்ரண்ட்டு ஓப்பனா? எப்படி சட்டன் பிரேக் படித்தா வெளியே வந்துடுங்கிறதா? ஐயோ, எப்படி உள்ளே போகிறது? அங்கே அதுவும் BMW தான், சின்ன கார். 3 வீலெல்லாம் எப்படி தான் காதை வச்சாங்க? BMW இஸ்டா மைக்ரோ கார் இதெல்லாம். மட்டும்தாங்க இந்த கண்டிஷனில் இருக்குது. கொஞ்சம் ரஸ்ட் ஆகி அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் பக்கம் மெயின்டெனன்ஸு. இதெல்லாம் விட்டால் ஆர்மியில் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ என்னன்னு தெரில. ஜெர்மனி 1200 cc. ஆமாம், ஒரிஜினாலிட்டியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. கேரளா வண்டி இது பாருங்க பயங்கரமாக இருக்குது. BMW 5 Series Porsche ஸ்போர்ட்ஸ் கார். Porsche Boxster 2000 3200 cc. Mercedes Benz SLK 230 ஜெர்மனி. பயங்கரமாக இருக்குது. பஸ் ஆட்டுக்குது. ஸ்கூபிடோ பஸ். ஆமாண்டா, ஸ்கூபிடோ ஃபஸ்ட்டு டைம் ஸ்கூபிடோவில் தான் பார்த்தோம். Volkswagen. இதுவுமே Volkswagen. நியூ பிட்லி நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட அப்கிரேடட் இது. பெரிய சைஸ் ஆமி இது ஆமாம், ஃபோர்ஸ் மேன் மாதிரி இருக்குது. இது பாருங்க பிகட் 504. இது சிட்ரான் நினைக்கிறேன். சிட்ரான் XM. சிட்ரானில் செடான். TN38 கோயம்புத்தூர் வண்டி இது. இதுவும் பிக்கட்டு. ஆமாம், ஒரு டயரே உள்ள போயிடுச்சு அதில். ஃபியாட்டு டாப் லைனும். இது ஃபியாட்டு 600. இது பாருங்க இந்த இது மிஸ்பின் காரு. இதான் மிஸ்பின் காரு. இப்போ நம்ம வந்து கீழே பார்த்துட்டோம் வேறு ஸ்டேட்டு கண்ட்ரியோடது. இப்போ நம்ம மேலே போய் இந்தியன் கார்ஸ் பார்க்கலாம் வாங்க. இன்ஜின் ஆப்ரேஷன் Porsche 991. சவுண்டு பாருங்க.
அப்புறம் நம்ம இந்தியன் கார்ஸ் மேலே போகலாங்க. இது ஃபுல்லாக வந்து அதர் கண்ட்ரி கார், இன்டர்நேஷ்னல் கார் இதெல்லாம். பழனி டு உடுமலை. பஸ்ஸு பின்னாடி இருக்கிற பஸ்ஸு. வீல் கோஸ் இன்டு இந்தியா. எங்கப்பா டாடா மெசேஜா? டீசல் இன்ஜின். ஜிடி நாயுடு லோ காஸ்ட் கார் கிளாஸ் இந்தியன் கார். செவல்லேவா மேனுஃபேக்சர் பை பேசஞ்சர் பஸ். நம்ம ஸ்குவாலிஸ்லாம் கொண்டாந்து உடனே படிட்டாங்க. ஸ்குவாலிஸு, மிட்சுபிஷி, பஜீரோ. என்னடா இது பஜீரோலேயே கொஞ்சம் ஓல்டு மாடல் பஜீரோ மாதிரி இருக்குது. அதான் இது என்னது? ஈச்சர் மோட்டார்ஸ். ஈச்சரில் வந்து காரா? என்னடா இது வெறும் இன்ஜின் தான் இருக்குது. இந்த இது ஜென்ரேட்டரு அந்த மாதிரி சுற்றிடுவாங்க அந்த மாதிரி. இது பாருங்க நேனோ மாட்டவே இருக்குது அச்சஸ்லாம். பார்த்தீங்களா? நேனோ இல்லை. இது நேனோவா? டாட்டா நேனோவா? சுந்தரா டிராவல்ஸ் மாதிரியே இருக்குல்ல. சவல்லை எக்ஸ்பிரஸ் மோட்டார் கார்னவர்ஸ் லிமிடெட். இங்கே பாருங்க ஈவே பெரியார் தான் இருக்கார்ல. ஆமாம், அவர் வந்து பெரியார் கொடுத்த வண்டி நினைக்கிறேன். எவ்வளோ பஸ் இருக்கு பாருங்க. பேக் சைடு உள்ளே போகலாமா தெரியுதா? அதாவது இங்கே பாருங்க சுண்டே உள்ளே போகலாம். உள்ளே போகக்கூடாது, நோ என்ட்ரி. பாருங்க வீடு மாதிரி இருக்கு. பெட்டு, சோஃபா. அதான் பேரட் இருக்குது பாருங்க. செயில் 3 வண்டிடா, 3 சக்கர வண்டி. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பார்த்த கார் தான், நம்ம யூஸ்வலி யூஸ் பண்ணுறது, நம்ம ரோட்டில் பார்க்குறது தான். ஆமாம், இது வேணால் பயங்கரமாக இருக்கும் ஜிப்சி. இந்த 800 டிசைன் கிளாசிக்காக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஒரு 1983 இது ஜெம்மு. இது வர்ற பஜாஜ் 3 வீலர் 10,000. எதில் அப்பால மாடு ஸ்டாண்டர்டுன்னே ஒரு கம்பெனியா? இதுவும் அதே பிராண்டு தான். காண்டஸா ரஜினி பல இதில் எக்ஸிட்டு எல்லா காரையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வெளியே வர வேண்டியது தான். அப்படியே சயின்ஸ் மியூசியம். இங்கே ஜிடி நாயுடு சயின்ஸ் மியூசியம். என்ன இருக்குன்னு தெரியல, பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம கார் மியூசியத்தோட வீடியோ வந்து பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சயின்ஸ் மியூசியமுக்குள்ளே போகலாம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதோட கண்டினியூட்டி வீடியோ தான் அது நாங்கள் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவாக மேக் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க எல்லாமே. வாங்க உள்ளே போகலாம்.